ஆரம்பிக்கலாங்களா? ரெண்டு பேரும் தனித்தனியாலே போடி பழக்கம். நான் வேற களத்துல இறங்கிடுவாங்க. காலகட்ட போ. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மாஸ் டைலாக் வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆடாயிரும். நம்மளுடைய ஃபோட்டோவை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் லேயர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ராசம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பேக் வந்துக்கிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதும் போல் அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. சேரைக்கான கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிரிக்ஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் எஃப்ஐ டவுன்லோட் பண்ணும்போது மேலே பார்த்துருந்தீங்கன்னா ஃபாண்ட் லிங்க்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க ஏதாவது ஒரு லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட் பக்கத்தில் உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது எங்கே இருக்குங்கிறத உங்களுடைய டவுன்லோட்ஸில் தேடி பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் தான். இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள செலக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே ஆடாயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு மேலே உங்கள்கிட்ட நிறைய ஃபாண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கால தேட முடியலாட்டி டேரெக்டாகவே மேலே உள்ள செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு, அதாவது நீங்கள் ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க, உங்கள்கிட்ட நிறைய ஃபாண்ட் இருந்துச்சுன்னா அதை தேடி எடுக்க முடியலாட்டி டேரெக்டாகவே மேலே உள்ள செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு
ஐன்னு டைப் பண்ணுங்க. ஃபாண்ட் வந்து இதே மாதிரி இந்த நேமில் உள்ள ஃபாண்ட் எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா UNI தமிழ் 046 இருக்கா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதாவது உங்களோட லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி அந்த லிரிக்ஸில் ஒரு பேஸ் லாஸ்ட் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படின்னு சேஞ்ச் ஆகலாட்டி அலைட் மோஷன் அப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நான் சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. இப்போ நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ லிரிக்ஸ் எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் ஒரு குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ள ஒரு இமேஜ் இருக்கா, கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்லி IMGன்னு சொல்லி இமேஜ்னு கொடுத்துருக்கேன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கலருக்கு வந்து பேரும். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஷுங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்து போய்க்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் இருக்கா, இமேஜ் 2 இருக்கா, IMG இமேஜ் 2 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே பிக் ஆட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வேறு பிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ கீழே உள்ள இமேஜில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த குரூப்பில் இருக்கிற இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே இமேஜ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ முதல் இருந்த அந்த 2 இமேஜ்லையும் 2 குரூப்லையும் நம்மளோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இமேஜை நான் வந்து கொடுத்துருக்கேன் 9:16 இமேஜ் சொல்லி குட்டி குட்டி இமேஜாக கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் ஜஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள், கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் அடுத்து நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் வந்து பண்ணி இப்போ நான் கொடுத்துருக்க அந்த குட்டி குட்டி இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ரைட்ஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் போனக்கப்புறம் உள்ள 2 இமேஜ் தான் இருக்கும். இப்போ கீழே உள்ள ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள், கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா மேலே உள்ள இமேஜில் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அதே இமேஜ் ஓகேவா, அதாவது கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு அதே இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்துள்ள குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தட் தான். உள்ள 3 இமேஜ் இருக்கா, ஒரு இமேஜ் உங்களோட இமேஜ்னா இன்னொரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீதி இருக்கிற அந்த 2 இமேஜ் இருக்கா, அதில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரூப்லேயும் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ்னு ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் உங்களோட இமேஜை வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இந்த 2 மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது போக ஒரு 2 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. இப்போ எஃபெக்ட் எங்கே கொடுத்துருக்கேங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ஆடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 2 எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜில் வந்து பயன்படுத்த போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நான் ஆடியோ கீழே கொடுத்துருக்க எஃபெக்ட் 1 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இந்த எஃபெக்டை எங்கே ஆட் பண்ண போகிறோன்னா நம்மளோட இமேஜில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 குரூப் வந்து விட்டுருங்க. 2 குரூப் விட்டக்கப்புறம் ஒரு குட்டி குட்டியாக இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் ஒரு 5 இமேஜ் இருக்கா, இதே மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 5 இமேஜ் இருக்கும். இந்த 5 இமேஜுக்கு தான் இந்த எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து அடையாரும். சேம் மெத்தட் தான். அதுக்கு அடுத்து உள்ள அந்த 5 இமேஜ்லையும் இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்டை வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அந்த 5 இமேஜ்லேயும் இப்போ நம்ம இப்போ காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. அப்படியே கீழே வந்துக்கோங்க. இப்போ எஃபெக்ட் 2 இருக்கா, எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இதை இந்த எஃபெக்ட் 2 உள்ள எஃபெக்ட் எங்கே ஆட் பண்ண போகிறோன்னா நம்மளுடைய லிரிக்ஸில் வந்து ஆட் பண்ண. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராகவே ஆட் ஆயிரும். இப்போ அடுத்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் நம்ம இப்போ ரெண்டாவது எஃபெக்ட்டில் உள்ள எஃபெக்ட்டை காப்பி பண்ணியிருப்போம். எஃபெக்ட் 2 உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணியிருப்போம். அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரிசையை மட்டும் ஆட் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்க ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேவையான குவாலிட்டி வந்து எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.